அன்பு மாணவச் செல்வங்களுக்கு வணக்கம். 10ஆம் வகுப்பு இயல் 6 உரைநடை உலகம் பன்முகக் கலைஞர். இயற்பெயர் மறைந்து இட்ட பெயர் நிலைக்கும் அளவுக்கு முத்தமிழ் கலைகளில் ஆற்றல் மிக்க அறிஞராக விளங்கியவர் கலைஞர் மு. கருணாநிதி. கலைஞர் பகுத்தறிவு கொள்கை பரப்பும் சிந்தனையாளர், பழுமரக்கனி பயன்கொள்ளும் பேச்சாளர், படித்தவரை கவரும் ஆற்றல் கொண்ட எழுத்தாளர், கலைத்துறையில் வாகை சூடிய படைப்பாளர், தொட்டது துலங்க துறைதோறும் தம் முத்திரை பதிக்கும் திறமையாளர், முத்தமிழிலும் வல்ல வித்தகர், செந்தமிழுக்கொரு தீமையெனில் தம் உயிரும் தந்திடத் துணியும் தியாக திரு உருவம். இவர் தமிழ்நாட்டின் திருவாரூர் மாவட்டத்தில் திருக்குவளை எனும் சிற்றூரில் முத்துவேலருக்கும் அஞ்சுகம் அம்மையாருக்கும் 3வது மகனாக பிறந்தார். பன்முக ஆற்றல் கொண்டவராக திகழ்ந்த கலைஞர் குழந்தை உள்ள கலைஞராக விளங்கியவர். இதற்கு சான்றாக அவர் எழுதிய புதையல் என்ற புதினத்தில் மழையில் குழந்தைகள் போல விளையாடிய அண்ணனும் தங்கையும் பேசிய உரையாடலை பதிவு செய்திருப்பதை படிக்கும் போது நம் மனமும் கூட மழையில் நனையும். தொடக்க கல்வியை நிறைவு செய்த கலைஞருக்கு பனகல் அரசரின் சாதனை குறித்த நூல் அரசியல் ஆர்வத்தை தூண்டியது. பள்ளி முடித்த மாலை வேளைகளில் தாம் எழுதிய வாருங்கள் எல்லோரும் போருக்கு சென்றிடுவோம் என்ற பாடலை பாடியபடி மாணவர்களை ஒருங்கிணைத்து இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்தார். அந்த போராட்ட பண்பே அவருக்குள் இருந்த கலைத்தன்மையை வளர்த்தது. பேச்சு கலைஞர். பட்டுக்கோட்டை அழகிரி, அறிஞர் அண்ணா, பெரியார் ஆகியோரின் பேச்சாற்றலால் பெரிதும் கவரப்பட்ட கலைஞர் மேடை பேச்சில் பெரு விருப்பம் கொண்டவராக விளங்கினார். அவர் நட்பு என்ற தலைப்பில் ஆற்றிய சொற்பொழிவு அனைவராலும் பாராட்டப்பட்டது. பள்ளி பருவத்திலேயே பேச்சு பயிற்சி அளிப்பதற்காக சிறுவர் சீர்திருத்த சங்கம், தமிழ்நாடு தமிழ் மாணவர் மன்றம் உள்ளிட்ட அமைப்புகளை ஏற்படுத்தினார். இளைய தலைமுறையே எழுவாய், செய்யப்படு பொருள் பயனிலையேல் விழுவாய், அறிவில் மூத்தோரை தொழுவாய், அரிய பயன் காண ஆழ உழுவாய் என்று தமக்கே உரிய நடையில் பேசுவது கலைஞருடைய முத்தான பேச்சுக்கு ஒரு முத்திரை. நாடகக் கலைஞர். கலைஞரது தனி நடை அவரது நாடகங்களுக்கு புகழ் சேர்த்தது. 1944ஆம் ஆண்டு கலைஞரது முதல் நாடகமான பழனியப்பன் அரங்கேற்றம் செய்யப்பட்டது. சாம்ராட் அசோகன், மணிமகுடம் உள்ளிட்ட பல நாடகங்களை இயற்றினார் கலைஞர். அவர் எழுதிய தூக்குமேடை எனும் நாடகத்தில் அவரே மாணவர் தலைவனாக நடித்து புகழ் பெற்றார். அந்நாடகத்தின் பாராட்டு விழாவில்தான் அவருக்கு கலைஞர் என்ற பட்டம் வழங்கப்பட்டது. திரைக்கலைஞர். கலைஞர் திரைப்படத்துறையிலும் தனது ஆற்றலை வெளிப்படுத்தினார். மக்கள் திலகம் எம்ஜிஆரின் ராஜகுமாரி திரைப்படத்துக்காக முழு கதை வசனத்தையும் கலைஞர் எழுதினார். அத்திரைப்படம் இருவருக்குமே மிக பெரிய பெயரை பெற்று தந்தது. அதைத் தொடர்ந்து எம்ஜிஆரின் மருதநாட்டு இளவரசி, மந்திரிகுமாரி, நாம், மலைக்கள்ளன் போன்ற பல திரைப்படங்களுக்கு கலைஞர் கதை வசனம் எழுதியுள்ளார். தமிழ் திரையுலகின் திருப்பு முனையாக கருதப்படும் சிவாஜி கணேசன் நடித்த பராசக்தி திரைப்படத்திற்கு கலைஞர் எழுதிய திரைக்கதை வசனம் அவரை புகழின் உச்சிக்கே கொண்டு சென்றது. மனோகரா, பூம்புகார் போன்ற திரைப்படங்களுக்கு அவர் எழுதிய வசனங்கள் மறக்க முடியுமா? அவரது திரைத்துறை ஆளுமைக்கு சிறந்த சான்று மறக்க முடியுமா திரைப்படத்திற்கு அவர் எழுதிய காகித ஓடம் கடலலை மேலே என்ற பாடல் மறக்க முடியுமா? கலைஞரின் கதை வசனங்களில் பகுத்தறிவு பேசிய படங்கள், சமூக கருத்துக்களை பேசிய படங்கள், பெண்கள் முன்னேற்றத்தை பேசிய படங்கள், அரசியல் பேசிய படங்கள், இலக்கியம் பேசிய படங்கள் என பல பல. இதழியல் கலைஞர். கலைஞரின் இதழியல் திறனும் போற்றத்தக்கது.
இளம் வயதிலேயே மாணவநேசன் எனும் கையெழுத்து ஏட்டை நடத்தினார். தனது 18ஆம் வயதில் அண்ணாவின் திராவிட நாடு எனும் இதழில் தனது முதல் கட்டுரையை எழுதினார். முரசொலி இதழ் கையெழுத்து இதழாக தொடங்கப்பட்டு நாளேடாக வளர்ந்து இன்றளவும் தொடர்ந்து நடத்தப்படுகிறது. உடன்பிறப்புகளுக்காகவும் என்ற தலைப்பில் அவர் எழுதிய கருத்தாழமிக்க கடிதங்கள் தொகுக்கப்பட்டு வெளியிடப்பட்டுள்ளன. எழுத்தை தமது ஆயுதமாக கொண்டு அதன் மீது அளவற்ற நம்பிக்கை கொண்ட தலைவராக திகழ்ந்தவர் கலைஞர். இயற்றமிழ் கலைஞர் ஆங்கிலேயர்கள் மீது தனக்கிருந்த வெறுப்பை கயிற்றில் தொங்கிய கணபதி என்ற தனது கட்டுரை நூல் மூலம் வெளிப்படுத்தினார். நளாயினி, சித்தார்த்தன் சிலை, சந்தனக் கிண்ணம், தாய்மை, புகழேந்தி, அணில் குஞ்சு உள்ளிட்ட சிறுகதைகளையும், ரோமாபுரி பாண்டியன், பொன்னர் சங்கர் உள்ளிட்ட புகழ்பெற்ற புதினங்களையும் எழுதியுள்ளார். நெஞ்சுக்கு நீதி என்ற பெயரில் தமது வரலாற்று நூலை எழுதியுள்ளார். அவரது இலக்கிய ஆளுமையில் சங்கத்தமிழ், குறளோவியம், தொல்காப்பிய பூங்கா உள்ளிட்ட உரை நூல்களும் அடங்கும். கவிதை கலைஞர் கவி அரங்குகளே தனக்கு இளைப்பாறும் இன்னிழல் சோலைகளாயின என தனது கவிதை ஆர்வத்தை பற்றி கூறுகிறார் கலைஞர். பாமரரும் எளிதில் புரிந்து கொள்ளும் வகையில் எளிய நடையில் கவிதை புனைவதில் வல்லவர் கலைஞர். இவர் எழுதிய புறநானூற்றுத் தாய் எனும் தலைப்பினாலான வசன கவிதை மிகவும் புகழ்பெற்றது. சிலப்பதிகாரத்தை பற்றி கலைஞர் எழுதிய ஒரு கவிதை கண்ணால் காணும்போதே நெஞ்சில் சந்தம் எழும். சிறு சிறு சொற்களால் கவி பூ மலரும். இந்த 8 சுவை பிட்டு தமிழ் கட்டி தயிர் வட்டில் நிறை கொட்டி தரப்பட்டு கொடி கொற்ற குடைமுத்து சர சோழனூர் வருவீரே. மக்களை மகிழச் செய்யும் கற்பனை வளத்தோடு எதுகை, மோனை உள்ளிட்ட நயங்கள் அமைய ஒலி நயத்துடன் கவிதை படைப்பதில் வல்லவர் கவிஞர் கலைஞர். கட்டுமான ஆர்வலர் கலைஞர். ஐயன் திருவள்ளுவர் மீது கலைஞருக்கு இருந்த பற்றின் காரணமாக சென்னையில் கலைநயம் மிக்க வள்ளுவர் கோட்டத்தையும், குமரிமுனையில் 133 அடியில் வள்ளுவர் சிலையையும் நிறுவினார். வள்ளுவர் கோட்டத்தின் தூண்களில் 1330 குறட்பாக்கள் பொறிக்கப்பட்டுள்ளன. பூம்புகாரில் எழில்மிகு சிலப்பதிகார காட்சிகளை சிற்பங்களாக வடித்து சிலப்பதிகார காட்சி அகத்தை அமைத்துள்ளார். சென்னை அறிஞர் அண்ணா நினைவிடம் முதல் கன்னியாகுமரி காமராஜர் நினைவு மண்டபம் ஈராக கலைஞர் எழுப்பிய கட்டுமானங்களை ஒன்றன் பின் ஒன்றாக பரப்பி வைத்தால் தமிழ்நாட்டின் வரைபடமே முழுமையாக கிடைத்துவிடும். செம்மொழி கலைஞர் இயல், இசை, நாடகம் என்னும் முத்தமிழிலும் தன் ஆற்றலை வெளிப்படுத்தியதால் முத்தமிழறிஞர் என போற்றப்பட்டார். 2010ஆம் ஆண்டு கோவையில் தமிழ்நாடு அரசின் சார்பில் உலகமே வியப்புறும் அளவிற்கு உலகத்தமிழ் செம்மொழி மாநாட்டை நடத்தி தமிழுக்கு பெருமை சேர்த்தார். என்றுமுள்ள தமிழில் இன்றுமுள்ள கலைஞர். தமிழின் பெருமிதங்களையும் விழுமியங்களையும் மீட்டெடுக்க எண்ணிய கலைஞர் அதற்கான பணிகளை தன் வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து செய்தார். உடல் மண்ணுக்கு, உயிர் தமிழுக்கு என்னும் கூற்றினை மெய்ப்பிக்குமாறு வாழ்ந்தார். தமிழுக்காகவே தனது உடல், பொருள், ஆவி அனைத்தையும் அழித்து வாழ்ந்த கலைஞர் அவர்கள் 2018ஆம் ஆண்டு ஜூலை 17ஆம் நாள் தனது 94ஆம் வயதில் தமிழர் நெஞ்சில் என்றும் நிலைத்து நிற்கும் காவியமானார். நன்றி.